ஊரடங்கு எனினும் உண்மை உங்களை வந்தடையும். வீட்டிலிருந்தே நக்கீரன் இதழை இலவசமாக படிக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது மிக மிக முக்கியம். யார் ஒருவர் குடிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு குடும்ப பொறுப்பு கிடையாது. தோழர் தியாகு 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அந்த 14 ஆண்டுகளில் கார்ல் மார்க்ஸ் 14 ஆண்டுகள் டாஸ் கேபிட்டல் எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை இவர் 14 ஆண்டுகள் சிறைக்குள்ளே இருந்து இந்த டாஸ் கேபிட்டலை ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்து வெளியே கொண்டு வந்து விட்டார். பெரிய அளவிற்கு புருஸ்லி மாதிரி இருக்க தேவையில்லை. உடற்பயிற்சி 24 நிமிஷம் மினிமம், ½ அன் அவர் 1 ஹவர் பிரிஸ்க் வாக் ஒன்று பண்ண வேண்டும். இல்லை முடிந்த அளவு அவனுடைய வயதுக்கேற்ற வாக்கிங்காவது பண்ண வேண்டும். டெய்லி ஏதாவது வேலைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மூளை துருப்பிடிக்க கூடாது, முக்கியமான விஷயம். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து. நான் சந்தித்த செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், இவங்களை பற்றியெல்லாம் அதில் சில பேர்களை நாணயம் பண்பாடு, அவங்களுடைய நாகரிகம் பண்பாடெல்லாம் எப்படி இருந்தது என்பதை நான் சில பேர்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது ஒரு விஐபியை நம்ம சந்திக்க போகும்போது முதல்ல அவர் யார், அவருடைய வயது என்ன, எந்த வருஷம் பிறந்தார், அவர் எப்போ அரசியலில் வந்தார், அரசியல்வாதியாக இருந்தால், திரைப்பட நடிகராக இருந்தார், அவருடைய மிக அருமையான படங்கள் என்னென்ன, அவருடைய லைஃப்பை ஓரளவாக தெரிந்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்குற மரியாதை. டாக்டர் கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், நடிகர் சிவாஜி கணேசன், இவர்களெல்லாம் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரை பார்க்க போகும்போதும் அவர்கள் என்ன நிறம் அவர்களுக்கு பிடிக்கும். இப்போ ஜெயலலிதா அம்மாட்ட போனோம்னா பச்சை ஷால் வாங்கிட்டு போனோம், கலைஞரை பார்க்கணுன்னா கொஞ்சம் மஞ்சள் கலந்த மாதிரி வாங்கிட்டு போனோம், கம்யூனிஸ்ட் லீடர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் சிகப்பாக வாங்கிட்டு போனோம். மற்றபடி சிவாஜி என்னென்னா பார்க்கும்போது எந்த இது வேணாலும் வாங்கிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம். மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் கொஞ்சம் ரெட்டோ மற்றதோ கலந்து எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். அதுக்காக போய் திராவிட கழகத்துக்காரருக்கு போய் பச்சையாக போடக்கூடாது, நீளமாக போடக்கூடாது, இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தரையும் பார்க்க போகும்பொழுது நாம் அவர்களுடைய வரலாறை ஓரளவாக தெரிந்திருக்க வேண்டும். நான்லாம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மீட் பண்ணும்போது அதாவது நான் பத்திரிகையெல்லாம் கொடுத்தது, அது அவர் நாகரிகமாக நடந்து கொண்டதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் அவரை சந்தித்து பேசும்பொழுது நான் சொன்னேன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய வழக்கு ஹைகோர்ட்டில் நடந்து கொண்டிருந்த காலத்திலே நீங்கள் தினமும் அங்கு கோர்ட்டுக்கு செல்வீர்களாமே அப்படி என்று கேட்டேன். அப்படி திரும்பி பார்த்தார், ஆச்சரியமாக பார்த்தார். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அதே போல் நீங்கள் அந்த நீரும் நெருப்பு என்ற படத்திலே இந்த சின்ன குழந்தைகளோடு ஸ்டெப்பு போட்டு அப்படியே வருவீங்களே, அந்த கத்தியை சுட்டிக்கிட்டு சுழட்டி கொண்டு அந்த குழந்தைகளுக்குரிய எக்ஸ்பிரஷனை எப்படி கொடுத்தீங்க, ஒரு கத்தியை தூக்கி போட்டோன்னா பிடிச்சிங்களே, அதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன். அவளை தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லை, உங்களை மாதிரி ஒரு அப்படிலாம் பேசக்கூடாது. அவர்கள் 1000 பேசியிருப்பார்கள், கேட்டிருப்பார்கள் மக்கள் சொல்லி. இதுதான் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அப்புறம் போகும்பொழுது நம்முடைய ஆடைகள் அவர்களுக்கு தகுந்தபடி போட வேண்டும். அவர் மாதிரியே எம்ஜிஆர் மாதிரியே ஒரு காலரு ஜிப்பாக வச்சு கஃப்லிங்ஸ் வச்சு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு அவர் மாதிரி போகக்கூடாது. கூலிங் கிளாஸும் போட்டுட்டு போய் அந்த வீட்டுக்கிட்ட போய் அவுக்கக்கூடாது. ஏன்னா காம்பவுண்டுகள் நுழையும் போதே கேமராவில் நம்ம பிடிக்கப்படுவோம். எனவே இதெல்லாம் ஒரு குறைந்தபட்ச நாகரிகங்கள். இப்படி நாம் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஒரு வெள்ளை சட்டை சாதாரணமாக எளிமையாக பெரிய வாட்செல்லாம் கட்டாமல், அது ஏன் சொல்லுகிறேன்னா அவர்களுக்கெல்லாம் பொறாமை கிடையாது. விசுவலைசேஷன் அண்ட் அசோசியேஷன், இதுதான் மனிதனுடைய உளவியல். ஒரு உள்ளே பார்க்கும் பொழுது நேராக உள்ளே போவோம். ஓ இந்த பையன் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கான்ல, ராஜேஷில் என் பேர். அசோசியேஷன், ஓ அந்த பையன்லாம் இந்த ஊர் தானே, அந்த பையன் பட்டுக்கோட்டை தானே. விசுவலைசேஷன், அசோசியேஷன். என்னை முத படத்தில் பார்த்துட்டு கன்னி பருவத்திலேயே ஸ்ரீபிரியா ஒன்று சொன்னாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்களாம் கன்னி பருவத்தில் படம் பார்த்துட்டு, அம்மா ராஜேஷ்னு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் பார்ப்பதற்கு முத்துராமன் அண்ணனும் சிவாஜி அண்ணனும் மாதிரி 2 பேரும் கலந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்களதாக என்கிட்ட சொன்னாங்க ஸ்ரீபிரியா. அதுக்கு பேர் தான் விசுவலைசேஷன் அண்ட் அசோசியேஷன். ஒருவரை பார்க்கும் பொழுது அந்த விசுவலைசேஷனில் அசோசியேட் பண்ணி தான் பார்ப்போம். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த உளவியல் அடிப்படையை நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொருத்தர் உள்ள சிறப்பு அம்சம் சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல ஜெயலலிதா அம்மாட்ட சொல்கிறேன் பாருங்கள். நான் என்னுடைய மகள் கல்யாணம் 2011 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி.
நான் அவர்களுக்கு 5ஆம் தேதி ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி பூங்குன்றன் அவர்கள் எடுத்தார்கள். எடுத்துகிட்டு அம்மாகிட்ட பார்க்கணும், என்ன விஷயம்னு கேட்டால், நான் பத்திரிக்கை கொடுக்கணும், என் மகளுக்கு கல்யாணம் ஜனவரி 20, அதனால் பத்திரிக்கை கொடுக்கணும், அம்மாவை எப்போ பார்க்கலாம், இல்லை அம்மா கொடைக்கானல் போயிருக்கிறாங்க, கொடநாடு போயிருக்கிறாங்க, அவங்க நாளைக்கு வந்துடுவாங்க, வந்தவுடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேட் சொல்லுவாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளாக உடனே எனக்கு ஃபோன் பண்ணி 10ஆம் தேதி வாங்கன்னு சொன்னார். 10ஆம் தேதி காலையில் போனேன். 10ஆம் தேதி வரும்பொழுது யார் வர்றாங்க கூட, உங்கள் கார் நம்பர் என்ன காரில் வர்றீங்க, அப்புறம் நாங்கள் சொல்கிற டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் உடனே கேட்டுக்கிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், 3 மணிக்கு வாங்கன்னு சொன்னார். நானும் என் மனைவி மகன் 3 பேரும் வாங்கிட்டு அந்த பச்சை ஷால், அவங்களுக்கு பிடித்த அந்த ஷால் போய் நெல்லி சில்க் ஹவுஸில் வாங்கிட்டு நேராக போனோம். போயினோன்னா என்னுடைய நிசான் கார், அப்புறம் அது கலர்லாம் சொல்லி நம்பரெல்லாம் சொல்லிவிட்டேன். அதேமாரி உள்ளே போகும்போது அவங்க பார்த்தாங்க, அந்த முனையிலே, அந்த போய்ஸ் கார்டன் முனையிலே பார்த்துட்டு உள்ளே போய் கரெக்டாக கேட் திறந்துருந்தது. அதான் ரொம்ப டாப், அந்த மரியாதை. நேராக உள்ளே போனோன்னே போர்ட்டிகோவில் போய் நிற்கிறதுக்காக நான் சொன்னேன், போர்ட்டிகோவில் நிற்காதப்பா, முன்னாலே நின்று அப்படின்னு சொன்னேன். முன்னாலே நின்று நாங்கள் இறங்கினோன்னே உடனே மெட்டல் டிடெக்டர் இருந்தார். நான் சொன்னேன், என்னை வைங்க அப்படின்னு. இல்லை சார் வேணாம், தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டார்கள். அப்புறம் இறங்கி நான் உள்ளே போனோம். நாங்கள் 3 பேரும் போகிற கதவு திறந்துக்கிட்டே போது கடைசியில் போனால் ஒரு பெரிய ஹாலில் நிறைய இன்றைக்கு இருக்க அமைச்சர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஹாலில் நாங்கள் போய் 3 பேர் உட்கார்றதுக்கு அப்படி திரும்புகிறோம். உட்கார்றதுக்கு எங்கள் 3 பேருக்கு முன்னால் ஒரு ட்ரேயில் 3 காஃபி இருந்துச்சு. அது சினிமாவில் கூட அப்படி கட் பண்ண முடியாது, ஷார்ட் எடுக்க முடியாது. ஒரு வேலையை உதவி செய்கிற பெண்மணி அந்த வச்சுக்கிட்டு நின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் இப்படி போகிறோம், போய் அப்படி திரும்பி சோஃபாவில் உட்கார போகும்போது உட்காரதுக்கு திரும்பும்போதே காஃபி இப்படி இருக்குது. காஃபி எடுத்துக்கிட்டு தான் உட்காந்தோம். கரெக்டாக 2:50-55க்கு நம்ம சிவந்தி ஆயத்தன் அவர்களுடைய வீட்டுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் அப்படி கிளம்பணும். கிளம்பி நேராக உள்ளே போனோன்னா உள்ளே போய் இப்படி ஆச்சு. காஃபி சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் என் ஒய்ஃப் கேட்டாங்க, 1/2 மணி நேரம் ஆச்சு, என்ன நம்மளை கூப்பிடுவாங்களா இல்லை பத்திரிக்கை வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்களான்னு பேசினாப்புல. அப்போ நான் சொன்னேன், இந்த பார் கேமரா அங்கெல்லாம் இருக்குது, அவங்க நடிகை, முன்னாள் நடிகை, லிப்பு முட்டை வச்சு நம்ம என்ன பேசணும்னு கண்டுபிடிச்சிருவாங்க, வாயை மூடிக்கிட்டு இப்படி வச்சுட்டு பேசு அப்படின்னு சொன்னேன் மனைவிக்கிட்ட. அது தெரியாமல் பேசிட்டாங்க. உடனே நான் சொன்னேன், 1/2 ஹவருக்கு மேலே கழித்து கூப்பிட்றாங்களாம், நம்மளை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சாங்களோ அவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட நம்ம பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் அதேமாரி 3/4 மணி நேரம் ஆச்சு. மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க. உள்ளே போனேன். உள்ளே போகும்போதே ஜெயலலிதா அம்மா நின்றுக்கிட்டே கும்பிட்டுட்டு இருந்தாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எப்படி என்னை முதல்ல வரவேற்றாரோ அது போல் நின்றுக்கிட்டே கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்தவுடனே உட்காருங்கன்னாங்க ஜெயலலிதா அம்மா. உட்காந்தோன்னா அதுக்குள்ளே நான் பொன்னாடையெல்லாம் கொடுத்தேன். உட்காருங்கன்னொன்னே அப்புறம் தான் அவங்க உட்காந்தாங்க. உட்காந்தப்பறம் அவங்க கேட்ட முதல் கேள்வி, இவங்க யாருன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஒய்ஃபு பையன் இதையும் கேட்குறாங்க அப்படின்னு. அதுதான் நாகரிகம். வந்தவொடனே இவங்க யார் மிஸ்ஸஸான்னு கேட்டுறக்கூடாது. என் மிஸ்ஸஸ் வராமல் எங்கள் அண்ணி வந்திருக்கலாம், எங்கள் அக்கா வந்திருக்கலாம், இல்லை என் தங்கை வந்திருக்கலாம், இல்லை இந்த மகன் என் தம்பி மகனாக இருக்கலாம், எதுவுமே நடக்கலாம்ல. அதனால் நாகரிகம் கருதி இவங்க யாருன்னு கேட்டான். சார் என் மிஸ்ஸஸ்ஸு அம்மா, இவன் என் பையன்ம்மா, என்ன விஷயமா வந்தீங்க, மகளுக்கு கல்யாணம், எங்கே கல்யாணம், இதெல்லாம் கேட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். பல்வேறு விஷயங்கள், அது இந்த சொல்லறது தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக பார்த்தேன் 45 மினிட்ஸ் ஆச்சு. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து முடிஞ்ச உடனே நான் வர்றேம்மா அப்படின்னு, நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு. சரின்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றேன். கார் நாங்கள் போர்ட்டிகோ விட்டுட்டு இந்த பக்கத்தில் நிறுத்தியிருந்தோம். போர்ட்டிகோவில் வெளியே போகிற டைரெக்ஷனில் நிறுத்தி கார் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏசி போட்டிருக்கு. இப்போ நான் என்னன்னு நான் கால் டிரைவர் கூப்பிட்டு வந்தேன். என்ன எதுக்கு விஜயகுமார் வெளியே ஏசி போட்டு வச்சிங்க அப்படின்னு. இல்லை சார், 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ஒருத்தர் சொல்லிட்டாரு, சார் வரப்போகிறாரு, காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு வைங்கன்னு அம்மா சொன்னாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம காருக்கு முன்னால் ஏசி போட்டு வைக்க சொல்கிறாங்களே என்னொன்னே ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டு காரில் ஏறி நேராக வந்துட்டோம். நேராக வெளியே வரும்போது எனக்கு ஃப்ளாஷ்பேக் ஓடுது. 1968 நான் சென்னை வந்தப்போ இந்த ஸ்டுடியோக்களெல்லாம் போவோம்ல, அப்போ ஏவிஎம் வாகினியிலேருந்து ஜெயலலிதா அம்மா பிறப்புறதுக்கு 12:30 12:15க்கு எங்கள் வீட்டில் ஏசி போட்டுருவாங்களாம், ஜெயலலிதா அம்மா வீட்டில் ஏசி. அப்போ இந்த அம்மா காரில் போய்
நேராக போய் இறங்கினோடனே காலை உள்ளே வைக்கும்போதே ஏசி ரூம்குள்ளே ஹாலுக்குள்ளே ரூமில் கால் வச்சு உள்ளே வைக்கும்போதே ஏசி ஓடிட்டு இருக்கணும், அதுவும் கூலாக இருக்க வேண்டும், 1/2 hour 3/4 மணி நேரம் ஏசி ஓடி இருக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டு இது என்ன ஒரு பணக்காரத்தன்மை, பூர்ஷ்வா தன்மை என்று அந்த சமயத்தில் எனக்கு இருந்த குறைந்தபட்ச அறிவில் ஒரு மார்க்சிய பார்வையிலே பணக்காரர்களை கொஞ்சம் நாம் கஷ்டப்படுகின்றதால் பணக்காரர்களை கொஞ்சம் எள்ளி நகையாடுவோம். அதுபோல் என்ன இவ்வளோ பெரிய பணக்காரத்தன்மை அந்த அம்மாவிடம் இருக்கிறதே. சரி பரவாயில்ல, அவங்கெல்லாம் சந்தியாமாக பெரிய எம்ஜிஆரோட நடித்தவங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆனால் 68 69 நான் கேள்விப்பட்டதை எனக்கு 2010 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி என்னுடைய காருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ஏசி போட சொன்னார்கள் என்றால் 1968 70களிலே அவர்கள் வீட்டுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாலே ஏசி போட சொன்னது ஒன்றும் தப்பில்லை. அவர்கள் தன்னை போல பிறனையும் நேசிக்கிறார்கள் அப்படி என்று நினைத்து கொண்டு நான் மானசீகமாக ஜெயலலிதா அம்மாவை விமர்சனம் செய்ததை மானசீகமாக நான் மன்னிப்பு கேட்டேன். அப்பொழுது அவர் இருக்கிறார்கள், இப்பொழுது அவர் இல்லை. இருந்தாலும் இந்த பேட்டியிலும் மானசீகமாக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது ஒரு பண்பாடான ஒரு செயல் அந்த ஜெயலலிதா அம்மாவிடம் நான் கண்டது. டாக்டர் கலைஞரிடம் என்ன என்றால், அவரோடு நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது பழைய விஷயங்களெல்லாம் சொல்லுவேன். சொல்லும்போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லும்போது ஆச்சரியப்படுவார்கள். என்ன ஆச்சரியப்படுவார்கள்னா, இந்த மாதிரி நீங்கள் 62 எலெக்ஷனில் இப்படி வந்தீங்க, நீங்கள் அங்கே பேசுனீங்க அப்படின்னா எல்லாம் நினைவு வச்சுருப்பார் கலைஞர். நீங்கள் 62 எலெக்ஷன் சமயத்தில் அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னால் நீங்கள் மலைச்சாமி சார் வீட்டுக்கு வந்தீங்க, சின்னமனூரில் நான் பார்த்தேன், நீங்களே எஸ்எஸ்ஆர் அப்படின்னு அப்படின்னுக்கிட்டார். அவருக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பொய் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் சில சிறிய சிறிய விஷயங்களை பேசுவது, அவருடைய டயலாக்குகளை சொல்லி காமிப்பது. அப்புறம் நீங்கள் 44 திருவாரூர் மாநாட்டில் நீங்கள் எங்கள் மாமாவை அப்போ தான் முத பார்த்தீங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள். அதை விட அவருடைய நாகரிகம், ஜெயலலிதா அம்மா போல் அவர்கிட்ட இருக்கணும்ல நாகரிகத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு முறை சிஎம்மாக இருக்கும்போது எனக்கு பேட்டி எப்போ வர்றேன்னு கேட்டுட்டேன், சொல்லிட்டார், டைம் கொடுத்துட்டார் டாக்டர் கலைஞர். அவர் டைம் கொடுத்த பிறகு அன்றைக்கு ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை. காலையில் ஒரு 9:30க்கு நான் பார்க்கணும். முதல் நாள் இரவு 8:30 மணிக்கு செல்ஃபோன் வருது எனக்கு, தொலைபேசி வரும்போது நான் உடனே காரை ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டேன். நிறுத்தின உடனே, என்ன சார்? ஹலோ, நாங்கள் இதில் கோபாலபுரத்துலேருந்து பேசுகிறோம், முதலமைச்சர் இல்லம். சொல்லுங்கள் சார், காலையில் 9:30 மணிக்கு நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு. இல்லை அது இல்லைங்க, இந்த இதில் திட்டமிட்டபடி அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. என்ன சார் விஷயம்னு? இந்த மாதிரி அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் யாரையுமே பார்க்கல. அதான் முக்கியமான விஷயம். அவர் உங்களை மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்களை பார்க்கணுன்னு இருந்தார், யாரையுமே பார்க்கல. அது டாக்டர்ஸ் அட்வைஸ், மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் யாரையும் பார்க்கல. மறு தேதி உங்களுக்கு அவர் சொல்லுவார், அந்த தேதிக்கு நீங்கள் வரணும், தப்பாக எடுத்துக்க வேணாம், மன்னிச்சுக்கணும், சாரி அப்படின்னு சொன்னார். இதுதான் மிகப்பெரிய நாகரிகம். நான் ராத்திரிலேருந்து அடுத்த நாளைக்கு ப்ரோக்ராமெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி நான் ரெடியாக இருப்பேன்ல, ஷால்லாம் வாங்கி வச்சுட்டேன் எல்லாமே. அதைத்தான் ரொம்ப ஆச்சரியம். அந்த 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 நாகரிகம் இருக்குது பாருங்கள், பண்பாடு, அதுதான் மிக மிக முக்கியம். அது ஏன் அவர் அவ்வளோ தூரம் உயர்ந்தார் என்பதற்கு அதுதான் காரணம். அது ஒரு தடவை தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் என்னிடம் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி டாக்டர் கலைஞர் என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒரு தலையங்கத்தில் ஒரு கருத்து ஒன்று கலைஞருக்கு எதிர்கருத்து மாதிரி ஒரு கருத்தை எழுதிட்டார் தினமணி. கலைஞர் 4:30 மணிக்கு பார்த்துருக்காரு, 5 மணிக்கு கலைஞர் பார்த்துட்டு உடனடியாக உட்கார்ந்து ஒரு லெட்டர் எழுதி அதுக்கு பதில், அதற்கு விளக்கம், நீங்கள் பார்த்த பார்வை சரியில்லை, அதன் உண்மையான காரணம் இதுதான் என்று அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு பக்க கடிதத்தை எழுதி உடனே கொரியர் சர்வீஸில் ஜூலியஸ் சீசர் மாதிரி உடனே கொரியர் சர்வீஸ் மாதிரி நம்ம ஒரு வீட்டில் அலுவலகத்தில் வேலை செய்ய ஒரு பையனை கூப்பிட்டு மோட்டர் சைக்கிளில் இந்த லெட்டரை எடுத்து கொண்டு போய் அவர் 9:30க்கு வீட்டை விட்டு அலுவலகத்துக்கு புறப்படுவதற்கு முன்பாக இந்த லெட்டரை நீ அவர்கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கலைஞர். நேராக அவர் காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு புறப்பட போகிறாராம், ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிதான், ஒரு பையன் கொண்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாப்ப பிரித்து பார்க்குறான் கலைஞர். 4:30 மணி 5 மணிக்கு தினமணியில் வந்த செய்திக்கு அவர் மறுப்பு, அதாவது உண்மையான காரணத்தை விளக்கி
கடிதத்தை அவர் எழுதுகிறார் என்று சொன்னால் ஏன் அவர் இத்தனை வருஷம் நிற்கிறார் என்பதற்கான உண்மை காரணம் எனக்கு தெரிந்தது ராஜேஷ் என்று அவர் என்னிடம் ஒரு நாள் பகிர்ந்து கொண்டார். இது பெரிய நாகரிகம், இதுதான் முக்கியமான விஷயம். கலைஞர் அவர்கள் இந்த ஒரு குறளை முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாரு தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் நெடுநீர் மறவி மடிதையில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு ஒரு குறள். அதில் என்ன சொல்கிறார் வள்ளுவர்னு கேட்டால், காலம் நீட்டித்தல், ஒரு செயலை செய்யக்கூடியதை நீட்டுறது. 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய மாதிரி 1 மணி நேரம் செய்யறது. காலம் நீட்டித்தல். அப்புறம் மறதி, ஐயோ மறந்தே போயிட்டனே அப்படிங்கிறது மறதி. அப்புறம் சோம்பல், அப்படியே சோம்பேறித்தனமாகவே நெளியிறது. இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு தான். சரி, அளவுக்கு மீறிய தூக்கம். 8 மணி நேரம் தூங்கலாம் சின்ன வயசில், அப்புறம் வயசான பிறகு 5 மணி நேரம் தூக்கம், கடைசியில் 4 மணி நேரம் வந்துடும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கம், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. பகலெல்லாம் உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது, கும்பகரணை மாதிரி. எனவே இந்த 4ம் காலத்தை நீட்டித்தல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த 4ம் இந்த ஒரு போட்டு கவுந்து போகுது, இந்த போட்டு கீழே விழுந்து டைட்டானிக் ஷிப் மாதிரி மூழ்க போகுதுங்கிற படத்தில் விரும்பி ஏறுகின்றவர்களுக்கு சமமாகும். அதாவது ஒரு படகுல போகும்போது இந்த 4 ஓட்டை விழுந்தால் என்னாகும்? மூழ்கிடும். எனவே இந்த 4ஐயும் யார் பின்பற்றவில்லையோ அவர்கள் மூழ்கி விடுவார்கள், அவர்கள் முன்னுக்கு வரமாட்டார்கள். எனவே முன்னுக்கு வர வேண்டும் என்றால் இந்த 4ஐயும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். இந்த 4ஐயும் பின்பற்றியவர் தான் கலைஞர் அவர்கள். அதில் கட்சி வேறுபாடு இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு மனிதன் என்பவன் சாதகமான அம்சங்களையும் பாதகமான அம்சங்களையும் கொண்டிருப்பான். மாசேத்துங் சொல்லுகிறார், சீன தலைவர். ஒரு மனிதனிடம் எல்லாமே சாதகமான அம்சங்கள் இருக்காது, எல்லாமே பாதகமான அம்சங்களும் இருக்காது. சாதக பாதகங்கள் ரெண்டும் நிறைந்தது தான் மனிதன். நமக்கு சாதகமானதை எடுத்துக்கொண்டு பாதகமானதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவார். அதற்கு உதாரணம் சொல்லுவார், நாம் காற்றை சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனோடு சேர்ந்து எல்லா காற்று வருது, நைட்ரஜன், ஹைட்ரஜன் எவ்வளோ வரும். அவர்களை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த நுரையீரல் மற்றவர்களை வெளியே தள்ளி விடுகிறதை போல நாம் ஒரு மனிதனிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய தீய குணத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளிடம் நண்பர்கள் பல பேர்கள் வருவார்கள். நல்ல நண்பர்களோடு மட்டும் உறவு வைத்துக்கொண்டு அவர்களிடம் இருக்கின்ற நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதையாக மாசேத்துங் அவர்கள் சொல்லுவார்கள். அதுதான் கலைஞர் அவர்கள் அந்த குறளை அப்படியே பின்பற்றுகிறார் என்று நினைத்தேன். அது மட்டுமல்ல, கலைஞர் மட்டுமல்ல, இந்த 4ஐயும் எல்லோரையும் நான் பார்த்துருக்கிறேன். முன்னுக்கு சிவாஜி அண்ணன் கூட அதே மாதிரி தான். சிவாஜி கணேசன் அவர்கள், அண்ணன் அவர்கள், இதை 4ஐயும் அவர் ஃபாலோ பண்ணுவார் கலைஞரை போல. இது போல் இந்த குறளை யாரும் மறக்கவே கூடாது. நான் ஃபோன் பண்ண உடனே சுப்பையாத்து பேசுவார். பேசிட்டு நிச்சயமாக காலையில் பேசினாலும் சரி, மத்தியானம் பேசினாலும் சரி, இரவு 10 மணிக்கு ரஜினி சார் ஃபோன் வந்துடும். அங்கே தான் அவர் நிற்கிறார் பெரிய லெவலில். ஹலோ சொல்லுங்கள் சார், என்ன சார்? சார் இது மாதிரி உங்களை பார்க்கணும் சார். எங்கே இருக்கீங்க? இந்த சேமியஸ் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன் சார். சில பேர் ஒரு ஃபோன் 2 ஃபோன் கட் ஆகிட்டாலே என்னமோ நம்மளை மதிக்கலைன்னு சொல்லிவிட்டு அதோடு விட்டுருவாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும், அவங்கள பார்த்தா பரதாபமாக இருக்கும். உதாரணமாக கமல் சார் கால் அடிபட்டு இந்த மாடி படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார்.